ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது கன்ஃபெக்ஷனர் சுகர், அதாவது ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிளெண்டரோ இல்லை மிக்சியோ எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக ஐசிங் சுகர் அப்படின்றது என்னென்னா, நம்ம நார்மல் கிரானுலேட்டட் சுகரையே வந்து, அதாவது டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற சுகரையே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நமக்கு வந்து கொடுக்கறது தான் ஐசிங் சுகர். நம்ம வெளியில் வாங்குறது அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ கார்ன்ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ன்ஸ்டார்ச் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்தான். ஸோ கார்ன்ஃப்ளவர் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு வந்து அந்த இப்போ நம்ம நார்மலாக வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாரில் கொட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கங்கே க்ளம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை கெட்டியாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் இதை ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து நமக்கு நார்மலாக வந்து ஸ்டோர் பாட் ஐசிங் சுகர். அதுதான் மெயின் வந்து நல்ல ஃபைன் பவுடராக ரீஃபைன் பவுடர் சுகர் தான் ஐசிங் சுகர். நம்ம ஏன் வீட்டில் அது பண்ணுறதுனா, பிகாஸ் நம்ம மிக்சியில் அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரையாது. ரெண்டாவது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இவ்வளவு தான். இப்போ உங்ககிட்ட ஹை பிளெண்டர் இருக்குன்னா, இப்போ நான் வச்சுருக்க பிளெண்டர் வந்து 1200 வாட்ஸ். ஸோ இதில் நல்லா ஃபைன் பவுடராக என்னால் பிளெண்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட மிக்ஸியும் நல்ல பவுடர் பண்ணுறதுனா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஐசிங் சுகர், பவுடர் சுகர், நான் நிறைய கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஐசிங் சுகரை வந்து நம்ம பவுடர் சுகருக்கு வந்து இது பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவுடர் சுகர் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ரீசன் இது தான். அதே மாதிரி ஒரு கப்பு பவுடர் சுகருக்கு நீங்கள் வந்து இன்கேஸ் இப்போ இமிடியேட்டாக நம்ம வந்து இப்போ ஐசிங் சுகர் பண்ண போகிறோம் வேணும் நமக்கு அப்படின்னா, இமிடியேட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு பவுடர் பண்ணி சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பண்ணி வச்சுக்கிறேன், வேணும் போது நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு கப் ஆஃப் சுகருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் நாட் ஒன்லி நம்ம சுகருக்குன்னு இல்லை, நம்ம நிறைய நம்ம மசாலாஸில் கூட இப்போ ஜிஞ்சர் பவுடர் ஆகட்டும், ஆனியன் பவுடர், இது எல்லாமே நல்லா மசிய பவுடராக அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கார்ன்ஃப்ளவர். நார்மலாக வந்து நம்ம ஐசிங் சுகர் வாங்கும் போதே அந்த பேக்கில் வந்து இன்க்ரீடியன்ஸில் 2 இதை தான் போட்டிருப்பாங்க. சுகர், அதாவது சுகர் ப்ளஸ் கார்ன்ஸ்டார்ச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ஸ். இது கூட வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களா, அடிட்டிவ்ஸ் இருக்குமானா அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஐசிங் சுகர் பின்னாடி இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐசிங் சுகர்னாலும் இதுதான் ரீஃபைன்ட் ஃபைன் பவுடர் சுகர் தான் ஐசிங் சுகர். ஓகே? ஸோ இப்போ நான் வந்து 2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நான் நல்லா, எதுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்னா, நான் இது இப்போ இந்த வீடியோக்காக எடுத்துகிட்டு நான் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். வேணும் போது நமக்கு வந்து இந்த ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி பவுடர் சுகர் அரைப்பீங்களோ அதே மாதிரி தான், ஒரே கிரைண்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அரைஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த ஐசிங் சுகர் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா வந்து, இப்போ நம்ம நார்மல் சுகர் வந்து எப்படி வந்து 1 kg எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுள் த ரேட் தான் ஐசிங் சுகர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் வீட்லேயே அழகாக பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்ட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இல்லை இது ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லைன்னா, ரொம்ப நம்ம அந்த மாவெல்லாம் ஜலிப்போம் இல்லையா, அதுலேயே வந்து நமக்கு இருக்கும் ரொம்ப சின்ன ஜல்லிகள், அந்த மாதிரி நீங்கள் வந்து கூட ஜலிச்சு வச்சுக்கலாம். பட் என்னோடய பிளெண்டர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும், அதனால் நான் ஜலிக்கலாம் மாட்டேன், எடுத்து வச்சுப்பேன். யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சீவ் பண்ணிப்பேன். அதே மாதிரி கிரானுலேட்டட் சுகர், ஐசிங் சுகர், கேஸ்டர் சுகர், இது எல்லாமே நம்ம நார்மல் ஒயிட் சுகரில் வர்றது தான். கேஸ்டர் சுகருன்றது வந்து நம்ம கிரானுலேட்டட் சுகருக்கும் ஐசிங் சுகருக்கும் இன்பிட்வீன் இன்னும் மைன்யூட் கிரானுல்ஸ் இருக்கிறது தான் வந்து கேஸ்டர் சுகர். நான் அதனோட வீடியோ நான் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஐசிங் சுகர் நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன்னு. ஸோ இப்போ நம்மளுடைய ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போது நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை மாற்றிட்டேன் நான். ஓகேங்களா? ஐசிங் சுகரு. ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா அந்த சூடாக இருக்கும் இல்லையா, நம்ம பிளெண்டரில் போட்ட உடனே, அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இதை நல்லா லிட்டு போட்டு மூடிட்டு நான் வெளியிலே வைக்கலாம். நம்ம நார்மலாக இப்படி ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோமோ சுகரை, அதே மாதிரி நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ரெடிமேடாக வீட்டிலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ எந்த ஒரு இது நீங்கள் பார்த்தாலும் அதில் ஐசிங் சுகர் கேட்டால் நீங்கள் வந்து இமிடியேட்டாக பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இமிடியேட்டாக உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லைனா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன்னு. ஸோ வீட்டில் பண்ணி ரெடிமேடாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.